அமெரிக்காவால் கூட பெஞ்சமின் நெதன்யாகுவை காப்பாற்ற முடியாது வெளியான தகவல். குழந்தைகளை கொல்லும் இஸ்ரேலை அதனிடத்தில் வைக்கும் வரை ஈரானியர்கள் ஓயமாட்டார்கள். ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி பகீர். கடைசி சொட்டு ரத்தம் வரை உயர பறக்க விடுவோம், இஸ்ரேலுக்கு ஈரான் சுட்டிக்காட்டு. ஈரான் அணுசக்தி செறிவூட்டலை கைவிடவில்லை, நெதன்யாகுவிடம் கலந்துரையாடவுள்ள ட்ரம்ப். பாகிஸ்தான் அஜர்பையான் இடையில் ரூபாய் 17,000 கோடி முதலீடு ஒப்பந்தம். இஸ்ரேலின் எந்தவொரு புதுப்பிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புக்கும் முடக்கிவிடும் பதிலடி என ஈரானின் ராணுவ தலைவர் குறிப்பிட்டுள்ளார். டெல் அவீவ் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான சமீபத்திய போருக்கு உத்தரவிட்டு இஸ்ரேலிய பிரதமரை அமெரிக்கா கூட காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்று எச்சரித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் தலைநகர் தெஹ்ரானில் நடந்த ஒரு விழாவில் பேசிய ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி, இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி பிறப்பித்த உத்தரவின்படி பழிவாங்கலை இஸ்லாமிய குடியரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் புதிய இஸ்ரேலிய மீறல் ஏற்பட்டால் நாடு நிச்சயமாக பழிவாங்கும் என்று வலியுறுத்தினார். அவர்கள் மீண்டும் ஈரானை தாக்கினால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படியானால் அமெரிக்காவால் கூட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை காப்பாற்ற முடியாமல் போகலாம். இந்த நிலையில் ஜூன் 13ஆம் தேதி தொடங்கி 12 நாட்களுக்கு இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்க ஆதரவுடன் ஆட்சியாளர்கள் அதிக அளவில் தாக்குதல்களை நடத்திய போரை கண்டது. ஆக்கிரமிப்பு தொடங்கப்பட்ட உடனேயே விரைவான மற்றும் பலமான பதிலடியாக ஈரானின் ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசங்களுக்குள் உள்ள முக்கிய அணுசக்தி, ராணுவ மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்பை குறிவைத்து துல்லியமான தாக்குதலை நடத்தின. சியோனிச அமைப்புக்கு எதிரான ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 3 ஒரு பகுதியாக நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், மல்டி வார்ஹெட் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ஏராளமான ரோன்கள் உட்பட பல பயன்படுத்தப்பட்ட பதில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இது ஆட்சியின் பொருளாதார மையமான டெல் அவீவ் நகரின் மைய பகுதியையும் அதன் மிக முக்கியமான ஆழ்கடல் துறைமுகமான கைபாவையும் அந்த நிறுவனத்தின் நவீன வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மையமான பீர்ஷேவாவையும் குறிவைத்தது. இடைவிடாத எதிர்த்தாக்குதல்களால் மூழ்கடிக்கப்பட்ட ஆட்சி போர் நிறுத்தத்தை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் அமெரிக்காவின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் சில டெல் அவீவின் ஆயுத களஞ்சியத்தில் சேர்ந்து ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களையும் திசை திருப்பின. டெல் அவீவ் உதவி கோரியதற்கு பதிலளிக்கும் விதமாக போரின் முடிவில் அமெரிக்காவும் அரசாங்கத்தின் தாக்குதல்களில் இணைந்திருந்த போதிலும் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பு வந்தது. நாட்டின் பதிலடி ஆரம்ப தடுப்பு கட்டடத்தை கொண்டிருந்தது என்றும் அது வலுவாக நிகழ்த்தப்பட்டது என்றும் அதனைத் தொடர்ந்து தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் மௌசவி குறிப்பிட்டார். ஈரானின் உன்னத மக்கள் ஒற்றுமையுடனும் எதிரியை அவர்கள் முன் தலைவணங்கும்படி கட்டாயப்படுத்தினர் என்று கூறினார். ஆயுதப்படைகளும் மக்களும் ஒரே நேரத்தில் எந்தவொரு புதுப்பிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள எச்சரிக்கையாகவும் தயாராகவும் உள்ளனர். ஈரானிய தேசம் அதன் கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் எளிதில் அடையவில்லை என்பதையும், குழந்தைகளை கொல்லும் பயங்கரவாதிகளை அவர்களிடத்தில் வைக்கும் வரை அது ஓயாது என்பதையும் இஸ்லாமிய குடியரசின் எதிரிகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகளின் அர்ப்பணிப்பை அந்த அதிகாரி மேலும் அடிக்கோடிட்டு காட்டினார். எங்கள் அன்பான தியாகிகளின் கண்ணியம் மற்றும் மரியாதையின் கொடியை எங்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரை உயர பறக்க விடுவோம் என்பதில் உறுதியாக இருங்கள் என கூறினார். நாட்டின் எதிரிகள் திணிக்கப்பட்ட போரை குறைந்தது 15 ஆண்டுகளாக திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஈரானுக்குள் சில ஊடுருவல்காரர்களை ஒழுங்கமைத்து பயிற்சி அளித்தனர், மேலும் ஒரு விரிவான திட்டத்தை வகுத்திருந்தனர். இருப்பினும் அந்த வடிவமைப்பு பயனற்றதாக இருந்தது. நாட்டின் இஸ்லாமிய ஸ்தாபனத்தை அழித்து அதன் சிதைவை தூண்டுவதாக நோக்கமாக கொண்டிருந்தது என்று மௌசவி கூறினார். இருப்பினும் எதிரிகள் தலைவரின் விவேகம், மக்களின் விருப்பம் மற்றும் ஆயுதப்படைகளின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் அணுசக்தி செறிவூட்டலை கைவிடவோ அல்லது சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆய்வுகளுக்கு அதன் வசதிகளை திறக்கவோ ஒப்புக்கொள்ளவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் கூற்றுப்படி ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதன் அணுசக்தி திட்டத்தை நிரந்தரமாக பின்னுக்கு தள்ளிவிட்டன. ஆனால் இஸ்லாமிய குடியரசு அதை வேறு எங்கும் மீண்டும் தொடங்கலாம். திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வருகை தரும்போது ஈரான் குறித்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் விவாதிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் அஜர்பையான் இடையில் $2 பில்லியன் அமெரிக்க மதிப்பிலான முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் அஜர்பைஜான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய சுமார் $2 பில்லியன் அமெரிக்க அதாவது ரூபாய் 17,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் அந்த நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். அஜர்பையான் தலைமையில் நேற்று நடைபெற்ற பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அந்த நாட்டு அதிபர் இல்ஹம் அலியேவ் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கான்கெண்டி நகரத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் தலைவர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானின் துணை
துணை பிரதமரும் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக்தார் மற்றும் அஜர்பையானின் பொருளாதாரத்துறை அமைச்சர் மிகாயில் ஜப்ட்ரோவ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த நிலையில் இந்த முதலீடு குறித்த விரிவான ஒப்பந்தம் அஜர்பையான் அதிபர் பாகிஸ்தான் வரும்போது கையெழுத்தாகும் என உள்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் அவரது பாகிஸ்தான் பயணம் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை. முன்னதாக கடந்த சில காலமாக பாகிஸ்தான் மற்றும் அஜர்பையான் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் அஜர்பைஜான் பாகிஸ்தானுக்கு தனது ஆதரவுகளை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ஐடி வழி திட்டங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக மைக்ரோசாப்ட் பாகிஸ்தானில் தனது 25 ஆண்டுகால செயற்பாடுகளை மூடுவதாக குறிப்பிட்டுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் 2000 ஆண்டின் தனது பாகிஸ்தான் செயற்பாடுகளை தொடங்கியது. இது டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப நட்பு ஒத்துழைப்புக்கான லட்சியங்களுடன் தொடங்கியது. இந்த வாரம் மைக்ரோசாப்ட் தனது 9000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. பல்வேறு தொழில்களில் நிறுவன தீர்வுகளை செயல்படுத்துவதன் மூலமும் பல்வேறு மின் ஆளுமை திட்டங்களில் அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதன் மூலமும் நாட்டிற்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தை மேற்பார்வையிடுவதன் மூலமும் இந்த 25 ஆண்டுகளில் பாகிஸ்தானின் ஐடி துறையை வளர்ப்பதில் மைக்ரோசாப்ட் முக்கிய பங்கு வகித்தது. மைக்ரோசாப்ட் ஒரு அமைதியான நடவடிக்கையை மேற்கொண்டது. மேலும் இந்த அறிவிப்பு மைக்ரோசாப்ட் பாகிஸ்தானின் நிறுவன மேலாளர் ஜவாத் ரெக்வான் தனது லிங்க்டின் பதிவில் வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானில் மைக்ரோசாப்டின் இருப்பை நிறுவுவதில் ரெக்மான் முக்கிய பங்கு வகித்தார். பாகிஸ்தானின் தற்போதைய சூழ்நிலையை கையாளும் வணிகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர் எடுத்துரைத்தார். பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ள நிலையில் மைக்ரோசாப்ட் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.